தொடர்ச்சியாக நாம் சிந்திக்கும் போது இந்த பகுதியில் இந்த சங்கீதத்தில் முக்கியமாக தேவனுடைய மாறாத்தன்மை, அவருடைய நிலைப்பாடு மாறாதது, வார்த்தைகளும் வல்லமைகளும் செயலும் அவருடைய நிலைப்பாடு மாறாதது என்பதை பார்க்க முடியும். நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் முன்பாக நடக்கும். ஆதாரம் என்பது அடிப்படை, அஸ்திபாரம், உறுதி என்பதை பார்க்க முடியும். நீதியும் நியாயமும் தேவனுடைய ஆளுகையினுடைய, தேவனுடைய நடத்துதலுடைய அடிப்படை அஸ்திவாரங்களாக இருக்கின்றன. கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அந்த நீதியும் நியாயமும் மாறாத பரிசுத்தமை தேவனுக்கு முன்பாக அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம் நம்மை அவருக்கு முன்பாக வைக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட தகுதியை நமக்கு தருகிறது. அவருடைய நீதியின்படியும் நியாயத்தின்படியும் நாம் விசாரிக்கப்படுவோமே, ஆனால் நாம் யாருமே அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவர் நீதியில் மாறாதவராக இருந்து அநீதிமான்களாகிய, தவறு விளைவினர்களாகிய, குறைவுடையவர்களை நம்மை அவருக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளாக வைக்க முடியும். ஏனென்றால் அவருடைய கிருபை. தகுதியற்றவர்களாகி நமக்கு தேவன் காட்டுகிற அவருடைய அளவற்ற அன்பு, அந்த அன்பினுடைய வெளிப்பாடு நம்மை அவருக்கு முன்பாக நிற்கும்படியாக செய்கிறது. நீதியும் நியாயமும் மாறாத சிங்காசனமுடைய தேவனுக்கு முன்பாக அவருடைய கிருபையினால், அவருடைய சத்தியத்தின்படி நாம் அவரிடத்தில் சேர்ந்து அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கும் உரிமையை பெற்றவர்களாக, அவரை ஆராதிக்கும் தகுதியை அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு நாம் பெற்றிருக்கிறோம் என்று நினைத்து உள்ளதனால நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே அவர்கள் உன்னுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த இடத்துல கம்பீர சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை, அவருடைய வல்லமை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் மிகவும் உரத்த சத்தத்தோடும் அக்னி நாவலும் மூலமாகவும் அவர்களோடு பேசினார், உணர்த்தினார். அதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த வார்த்தைகள் மாறாததாக, வல்லமை உடையதாக, அது தன் அனுப்பப்பட்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது. அதை உணர்கிறவர்கள், அதை அறிகிறவர்கள், ஆண்டுடைய வசனமாக, ஆண்டுடைய சத்தமாக கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நம் மாம்ச காதல அந்த கம்பீர சத்தம் உணர்த்தப்படாமல் இருந்தாலும், நம்முடைய ஆவி ஆத்மாவில், நம்முடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியினால் அந்த கம்பீர சத்தமானது, அந்த வார்த்தையானது நம்மை உணர்த்தி கொண்டே, நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. வேதத்தை வாசித்து தியானித்து உள்வாங்குகிறவர்களுடைய ஆத்மாவில் அவனுடைய வார்த்தையானது வல்லமையாய், பலனாய், ஜீவனாய், மிகுந்த வல்லமையோடு நமக்குள் செயலாற்றுகிறது. அதை உணர்கிற மனுஷன் பாக்கியவான். வேதவசனத்தின்படி தேவனையும், வேதவசனத்தின்படி நம்மையும் ஒவ்வொரு நாளும் உணர்கிறவர்களாக, ஆவியும் உணர்வுகளால் நாம் அறிகிறவர்களாக நாம் இருந்து அவ்விதமாக நாம் கர்த்தருக்குள் பலப்பட்டு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். 18வது வசனம், கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. பாதுகாப்பை குறித்து இங்க சங்கீதக்காரர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தரால் எங்கள் கேடகம். கேடகமே எப்போதுமே பாதுகாப்புக்கான அரண். எதிரிகள் எய்கிற அம்புகளில் இருந்து, தீமைகளில் இருந்து, பொல்லாப்பில் இருந்து நம்மை பாதுகாக்கிற கேடகம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும்போது அவங்க எந்த நாட்களுமே ராஜாக்கள், ராஜ்யங்களால் பல யுத்தங்களையும் பல எதிர்ப்புகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்ம இஸ்ரவேலை பார்க்கும்போது எப்போதுமே யுத்தமும், எப்போதுமே போராடி கொண்டிருக்கிறதான
ஒரு ராஜ்யமாக நம்ம அந்த ராஜ்யத்தை பார்க்க முடியும். அவர்களுக்கு கேடகம் எதிரிடத்திலிருந்து பாதுகாப்பது, நம்முடைய கேடகம் நமக்கு கேடகமாக இருப்பது இந்த உலகத்தின் தீமைகளில் இருந்தும், பிசாசு நமக்கு எதிராக எய்து விடுகிறதான அம்புகளில் இருந்தும், நம்முடைய சுய மாம்ச பலவீனங்களில் இருந்தும், அதனால நம்முடைய தீமைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்மை பாதுகாக்கிற பரிசுத்தமே தேவன் என்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. நாம் எல்லாருமே நாம் இந்த உலகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளால் வாழ்கிறோமேயானால் நம்மை சுற்றி நமக்காக அந்தகார கிரியைகளில் இருந்து, இருளின் அதிகாரத்தில் இருந்து, பிசாசனுடைய எல்லா அம்புகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக தேவன் நம்முடைய தூதர்களை நமக்காக நம்மை சுற்றி நம்மை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். அதில் நாம் தைரியமாக நாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்று வாழ முடியும். மாத்திரமல்ல, நாம் அவருடைய தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய தேவதூதருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது என்று நாம் தீமைகளையும் பௌலாப்பையும் பாவத்தையும் விட்டு விலகிறதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். 20வது வசனத்துல, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பழையப்பட்ட நாட்களில் ஆசாரியனாக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஊழியக்காரனாக தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். வெளிப்படையான அதற்கென்று ஒரு தைல தொப்பி, தைலம், அதற்கென்று பிரமாணத்தின்படியான முறைமைகளின்படி அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த உலகத்துல அந்த நாளிலிருந்து அவரை விசுவாசித்து எல்லாரும் தம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது தேவனுடைய சுத்தமாக இருந்தது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நாம் கிறிஸ்துவுக்குள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய ஆவியினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் அதை தெளிவாக வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தோடு வாசிப்போம். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் திடப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இந்த இடத்துல ஒரு முக்கியமா நம்ம பார்க்கணும். பவுல் சொல்லுகிறாரு, பவுல் எங்களை சொல்லும் போது பவுலையும் மற்ற அப்போஸ்தலரையும் குறிக்கிறாரு. ஆனா முதல்ல உங்களோட என்று சொல்லும் போது பொருந்துல விசுவாசிகளாயிருந்த பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை அது குறிக்கிறது. ஆவிக்குரிய நிலைப்பாடுல அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள். உங்களோடு கூட எங்களையும் அப்படின்னா இந்த அபிஷேகத்துல யாருமே வித்தியாசமானவர்கள் அல்ல, எல்லாருமே ஒன்றானவர்கள். நாம் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து நம்மை, நம்முடைய ஆத்மாவை ஆவிக்கு உட்படுத்தி தெய்வீக கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ளாக்கி கிறிஸ்துவிலே பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியாகிய மெய் தேவனோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் தெய்வீக அந்த எசன்ஸ் ஆஃப் காட், தெய்வீக தன்மையோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆவியின் அபிஷேகத்தினால். ஆவியின் அபிஷேகம் தேவனுடைய பாதுகாப்பை, ஆவியின் அபிஷேகம் நம்முடைய நித்திய நம்பிக்கை, ஆவியின் அபிஷேகம் நாம் தேவனோடு இணைக்கப்பட்ட நாம் இனி பிரிக்க முடியாது என்கிற தெளிவான உறுதியையும் நமக்கு தருகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த 22வது வசனத்தை ஒரு வாசிப்போம்.
2 கொரிந்தியர் 1:22. அவர் நம்மை முற்றித்து நம்முடைய இதயங்களில் ஆவியிலும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முற்றித்து நம்முடைய இதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகித்திருக்கிறார், முத்திருக்கிறார். ஆவி என்னும் அச்சாரத்தை, ஆவி என்னும் உறுதியான நங்கூரத்தை நமக்கு நம்முடைய இருதயங்களில், நம்முடைய ஆவியிலே அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆவி நம்மை தேவனோடு ஒன்றிணைத்திருக்கிறபடினால்தான், அந்த தெய்வீக ஆவிக்குரிய நிலைப்பாடுதான் அடிப்படையில தான் அவருக்கு பேசி இருக்கிறது போது நாம் உன்னதங்களிலே, ஆங்கிலத்தில் இன் ஹெவன்லி பிளேசஸ், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஆவிக்குரிய நம்முடைய விசுவாசியுடைய நிலைப்பாடை அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நாம் இன்றைக்கு நாம் அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்க ஆயத்தமாகும். 26வது வசனத்தில் அவர் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்தவன், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு தேவனுடைய ஆவியினால் பாதுகாக்கப்படுகிறவன், நித்திய நம்பிக்கை உடையவன், பாக்கியவான் என்று தேவனால் அழைக்கப்படுகிறவன், தேவனுடைய கிருபையினாலும் உண்மையினாலும் உண்மைக்கு உட்பட்டவனாக இருக்கிறவன், அவன் தேவனை நோக்கி, நீர் என் பிதா. ஆராதனையில நாம் இயேசு கிறிஸ்துவ மூலமாக பிதாவை நோக்கி, அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற உரிமையை நீருடைய குமாரனாகிய கிறிஸ்துவில என் ரட்சிப்பின் கன்மலைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்று அறிக்கை எடுக்கிற அந்த மெய்யான அந்த காரியம் மிக முக்கியமானது. அந்த நிச்சயம் உடையவன் அதை சொல்லுவான். நாம் அந்த நிச்சயம் உடையவர்களாக இருந்து, நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான் என்று சொல்லுகிறதை இன்றைக்கு நாம் சொல்லுவோம். சபையாக ஒரு மனதோடு ஆராதிக்கக்கூடியவர்கள் நாம் அதை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கிறிஸ்துவிலே தேவனுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறதான ஆவிக்குரிய நிலைப்பாடுகளை, ஆவிக்குரிய மாறாத நிலைப்பாடுகளை உணர்ந்தவர்களாக நாம் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு, அந்த அபிஷேகம் மாறாதது என்கிற நிச்சயத்தோடு, அந்த அபிஷேகம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்கிற உறுதியோடு, அந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் உண்டான மீட்பினால் கொடுக்கப்பட்டது, மீட்பின் போது கொடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகம் அந்த மீட்புக்கு அத்தாட்சியாக, ஆதாரமாக, அங்கீகாரமாக இருக்கிறது. மறுபடியினால நாம் தெய்வீக வல்லமைக்குள், தேவனுடைய பாதுகாப்புக்குள், வல்லமைக்குள் இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தோடு இந்த வேளையில சங்கீதக்காரன் என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் என்கிறத சொல்லுவேன். என் தேவன் என் ரட்சகன், என் ரட்சிப்பிற்கு அஸ்திபாரம் ஆதாரமானவர். அவர் எனக்காக தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவை எனக்காக சிலுவை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த அப்படின்னா, என்னுடைய பாவத்து தண்டனை கிறிஸ்து தன்னிலை சுமந்து தீர்த்தபடினால நான் அவரை அப்பா, பிதாவே என்று அழைப்பேன். அந்த உரிமையை பெற்றிருக்கிறேன் என்ற விசுவாசத்தோடு நாம் இந்த காலங்களில் எங்களை மூடி கண்டதை ஆராதிப்பேன்.